ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான எமனன்ஷின் ஷேடோ சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து கதை ரொம்பவே சீரியஸாக போக ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே கூட ஸ்டோரி லைனாக ப்ராப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சில விஷயங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு புரிய வராது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமனன்ஷின் ஷேடோ சீசன் 2 எபிசோட் 9. மற்றவங்களாம் நம்ம ஹீரோ மேலே கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம ஹீரோ தனியாக ஒரு ஜார்னியாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ மிட்கார்டை விட்டுட்டு ஓரியானா கிங்டம்க்கு வந்திருக்கான். நம்ம மெயின் ஸ்ட்ரீட்டை பார்த்தியா, அது எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. கிங்கே இல்லாமல் பிரச்சனையாக இருக்குதுனால ஓரியானா கிங்டமே இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்குது. சாப்பாடுக்கே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் லேடி பேசிகிட்டு இருக்கா. இதனால் வர நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனில் இன்னும் ஒரு எமனன்ஷின் ஷேடோவை நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். பட் உண்மையிலேயே நான் ஆசைப்படுற எமனன்ஷின் ஷேடோ என்னது? இவ்வளோ நாள் நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு வரேனா, இப்படியே எல்லாம் போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே போனால் கிங்டம் மோசமாக போகும் அப்படின்னு அந்த ரிசப்ஷன் லேடி சொல்றா. சாண்ட்விச் வாங்குற இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஷேடோ கார்டனை சேர்ந்தவங்க தான். பார்த்தா இதே இடத்துல தான் ரோஸும் தங்கி இருக்கிறா. பட் நம்ம ஹீரோ தான் இங்க இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ரோஸ் அவங்க அப்பாவை கத்தியால குத்துனப்போ ரோஸ் ஐ லவ் யூ அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. பட் கனவுல நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவோ தூக்கத்துல இருந்தவா எந்திக்கிறா. மொத்த ஓரியானா கிங்டமுமே இப்ப கஷ்டப்பட்டு இருக்கு. கிங்டமை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஷேடோ கார்டன்லயே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு ரோஸ் யோசிக்கும் போது டைம் ஆயிடுச்சு எந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரோஸோ கிளம்பி போறா. இப்போ நம்ம போற மிஷனுக்கு நம்பர் 559 தான் லீடரா இருக்காங்க. நம்பர் 559 ரொம்பவே ஸ்ட்ராங். நம்பர் 89 கூடவே சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணி டாப்க்கு போகணுங்கிறது தான் அவங்க ஆசை அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு வரா. நம்பர் 559 காமிக்கிறாங்க. நம்பர் 666 நான் எதுக்காக ஒன்னு இந்த மிஷன்ல ஜாயின் பண்ண சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இந்த ஒரியானா கிங்டமோட ஹீரோயினை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால தானே அப்படின்னு சொல்லி ரோஸ் கேட்கவும், அதுவுமே ஒரு காரணம் தான். பட் முக்கியமான காரணம் லார்ட் ஷேடோவே உனக்கு டைரக்டா பவரை கொடுத்தாரு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லவும், ஆமா அப்படின்னு ரோஸ் சொல்லவும், எத்தனை பேருக்கு லார்ட் ஷேடோ டைரக்டா பவரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ கேட்கவும், ரோஸ்க்கு அதை பத்தி தெரியல. உண்மையிலேயே லார்ட் ஷேடோவா உனக்கு பவரை கொடுத்தாருன்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கவும், ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமான்னு ரோஸ் கேட்கறா. லார்ட் ஷேடோ 7 ஷேடோஸ்க்கு மட்டும்தான் டைரக்டா பவரை கொடுத்துருக்காரு. மத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் 7 ஷேடோஸ் தான் பவரை கொடுத்தாங்கன்னு சொல்லவும், ஆமா பட் எக்ஸப்ட் என்னையோ ரோஸையோ தவிர நாங்க ரெண்டு பேருமே லார்ட் ஷேடோ கிட்ட இருந்து டைரக்டா பவரை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 559 சொல்றேன். லார்ட் ஷேடோ கிட்ட இருந்து டைரக்டா பவரை வாங்கியிருக்கேன்னா நீ அதுக்கு வர்த்தியானவா தானா அப்படின்னு 559 வந்து ரோஸை பார்த்து கேட்கறா. அதுக்குள்ளேயே எங்க கல்ட்டோட ஆளுங்க வந்திருந்தாங்க. மெமோரியல் ரூயின்ஸ்ல இவனுங்க என்ன பண்றானுங்க? கல்ட்டோட ஃபர்ஸ்ட் சைல்டான கோயிடோ தானே அது. ஃபர்ஸ்ட் சைல்ட கல்ட் அனுப்பி வச்சிருக்காங்கன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்டான மிஷனான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கையில இருக்கிற அந்த கார்டு அதான் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்தது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஸ் பாக்குறா. அந்த கார்டு அந்த ரோயின்குள்ள இன்செர்ட் பண்ணவும் ஏதோ மேஜிக் ஆக்டிவேட் ஆகுது. சாங்சுவரியில நடந்த மாதிரியே இருக்கேன்னு ரோஸ் பார்க்கும்போது ரோஸோட அம்மாவை அவங்க கூட்டிட்டு வராங்க. அம்மா நீங்களா அப்படின்னு ரோஸ் பாக்குறா. இதுல உங்க பிளட் வாங்கின்னு சொல்லவும் ரோஸோட அம்மாவும் பிளட்டை வச்சோட நான் நினைச்சது கரெக்ட் தான், ராயல் பிளட் தான் இதை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் அதுக்குள்ள இருக்கிற ரிங் எடுக்கிறான். அவங்க அந்த கீயை எடுக்க தான் வந்திருக்காங்க, நம்ம அந்த கீயை வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், அந்த ரிங் எதுக்கான கீ அப்படின்னு கேட்கவும், நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட வேணாம், முதல்ல போய் அந்த ரிங் எடுப்போம்னு சொல்லவும், ஆனா எங்க அம்மா இருக்காங்களேன்னு ரோஸ் கேட்கறா. 559 வந்து டைரக்டா ரோஸோட அம்மாவை வெட்டலாம் அப்படின்னு போகவும், எதுக்காக எங்க அம்மாவை டார்கெட் பண்றேன்னு ரோஸ் போய் தடுக்கிறா. நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 559 சொல்றா. நல்லது, உங்களுக்குள்ள சண்டை போட்டது மட்டும் இல்லாம பிரின்சஸ் ரோஸையோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கல்ட்டோட ஆளுங்க அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. ரோஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு சாக விருப்பம் இல்ல, நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு ரோஸ் அம்மா சொல்றது பார்த்து 559 கடுப்பாங்க. ரோஸ் மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறா. நம்பர் 666 ஷேடோ கார்டனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு போய் அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கல்ட்டை பத்தி பார்க்க போனா அவங்க ஃபைட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரோயின்ஸ்ல இருந்து அவங்க அந்த கீயை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேமாக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வருது. நம்பர் 559 நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அண்ட் நம்பர் 666ஓட அம்மாவை வச்சுக்கிட்டு அவங்கள வெட்ட போனா இவ தடுக்க தானே செய்வான்னு கேட்க, நம்பர் 666 துரோகின்னு சொல்றது கொஞ்சம் ஓவர்லான அந்த ஸ்டாஃப் கேட்கறா. மேபி இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். நம்ம கான்ஸ்டன்டா அவங்க ஒர்க்ல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கோம். பிரின்சஸ் ரோஸ் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அவளோட ஃபியன்சிவான பர்வ் ஹாஷ்காட் வந்துட்டு கிங்டம்ல இன்னும் 3 நாள்ல இவங்களுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கான். போஷன் ஃபெஸ்டிவலோட ஃபைட்டுக்கு அப்புறமா பர்வ் ஹாஷ்காட் வெளியவே தலை காட்டல. இப்ப பிரின்சஸ் ரோஸோ கல்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கவும், எல்லாமே லார்ட் ஷேடோவோட பிளான் படி தான் நடக்கும். ரோஸ் அந்த மிஷனுக்கு போனா இப்படிதான் நடக்குங்கிறதும் லார்ட் ஷேடோக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது எல்லாத்தையும் அவர் எப்படி முடிக்க போறாருன்னு தான் தெரியல. அவரோட விஸ்டம் பத்தி அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேமா நினைக்கிறா. இந்த ஓரியானா கிங்டம்ல கிங் இல்லாததுனால பிரச்சனையா இருக்கு. அடுத்து நான் யாரை கிங்கா போடலாம் நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது பிரின்சஸ் ரோஸ் திரும்ப கண்ட்ரிக்கு வந்துட்டாங்கிறது நியூஸ் பேப்பர்ல இருக்கு. பேசாம நான் இன்வால்வ் ஆகி ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தமா கேட்கவும், இல்ல என் வேலையை நானே பாத்துக்கிறேன் ரிசப்ஷன் லேடி சொல்றா. பட் நம்ம ஹீரோ கிங்டம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். பேசாம அந்த ஓரியானாக்கு ரோஸ் அடுத்த கிங்கா மாத்திரலாமா? அவங்க அப்பாவா எதுக்காக கொலை பண்ணான்னு தெரியல. பட் அவளோட ஃபியான்சேவையும் அப்பாவையோ குத்திருக்கா. அன்னைக்கு அவ என்கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன பண்ணாலும் என் கூட இருப்பியா சிட்டுன்னு வா கேட்டிருப்பா. சோ அடுத்த கிங் ஆகிறது தான் அவளோட ஆசை. நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ ஈவலா இருக்கும்போது அவளை தடுக்க மெயின் கேரக்டர்ஸ் வரும்போது நான் போய் அவளை தடுத்தோம்னா எல்லாரும் வாயை பொழந்துகிட்டு பாப்பாங்க. எஸ் இந்த பிளான் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது 3 ரவுடிஸ் கடைக்குள்ள வந்து காசெல்லாம் ஆடுன்னு சொல்லுவான். அன்னைக்கு தானே வந்து எடுத்துட்டு போனீங்க திரும்பவுமான அந்த ரிசப்ஷன் லேடி கேட்கவும், அதான் அந்த காசு இருக்கேன்னு அவங்க எடுக்கிறாங்க. என் பேக்ரவுண்ட் கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்தவும், நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு காசு எடுத்துட்டு அவனுக்கு போயிருந்தாங்க. சிட் உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்கவும், நல்ல உங்களுக்கு காப்பாத்திட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, நான்
ப்ராஸ்டிடியூட்டா இருந்தப்போ இதை விட நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். பட் ஒரு நாள் அவர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அப்புறம் தான் என் லைஃபே மாறுச்சு. இப்போ நீ என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு வா சொல்லவும், உங்களுக்கு காசு வேண்டாமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ என்ன காப்பாத்திருக்க, நான் உன்கிட்ட இருந்து எப்படி காசை வாங்குறது, சரி ரொம்ப தேங்க்ஸ், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. கடைக்குள்ள வரும்போதே சும்மா பிளாஷியா என்ட்ரன்ஸ் கொடுத்து மாஸ்க் காட்டிட்டு கிளம்பிருக்கானுங்க. நானும் இதே மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். முன்னால நம்ம ஹீரோ ஓரியானால தான் சுத்திட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்குள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி கைதிகள் எல்லாம் நம்ம ஹீரோ தப்பிக்க வச்சிருக்கான். அடுத்த ஒரு வாலண்டியர் ஆர்மியில ஜாயின் பண்ணி தோக்கவே மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா ஈஸியா தோத்துட்டு வந்துட்டாங்க. அதுவோ போரிங்கா தான் இருந்தது. அடுத்த ஒரு லெஜண்ட் ஸ்டோரியை உண்மையாக்குறதுக்கு சில மக்களை நான் காப்பாத்தினேன். பட் என் பேரை வேற 3 பேரை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் போரிங்கா போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கடைக்கு வந்து தேடனுங்க இந்த இடத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மலைக்கு அந்த பக்கமா ஒரு ட்ரெஷர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்கும்போது போற வழியில அப்படியே நம்ம சில பொண்ணுங்களையும் கடத்திட்டு போவோம். அன்னைக்கு அந்த ரிசப்ஷன்ல ஒரு லேடியா பார்த்தோமே அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு இருக்கான். யாரா நீ இங்க எப்படி வந்தான்னு கேட்கவும், பவர் இருக்கிறவன் தனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிடுவான், அதுதானே நியாயம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கொண்டுட்டு இப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு வரா. செட்டுக்கிட்ட ஒழுங்கா காசை வாங்கிருக்கலாம், அடுத்து ஜாமா வாங்க கூட காசு இல்ல, அடுத்து என் பாடியை தான் வைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வாசல்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அவளும் போய் செக் பண்ணி பார்த்தா நிறைய பணம் இருக்கு. வாட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் இவா கிட்டே வந்துருச்சு. அப்ப அவ திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டு மறைஞ்சிருந்தான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்ன பிரச்சனையில இருந்து அவர் தான் காப்பாத்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி அந்த லேடி நினைக்கிறா. ரோசாவா பாட்டுக்கு ஒரு பக்கம் கிங்டம்க்கு போயிட்டா. பட் 3 days and 3 nights வந்து 559 இந்த கல்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஒரு கையை வந்து அந்த கல்ட்டோட ஆள் வெட்டியிருந்தான். ஆளுங்க எல்லாரையும் நீ கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்துல மேஜிக் கரைஞ்சு போய் இந்த வீக் ஆயிட்ட பாத்தியா, கல்ட் கிட்ட மோதுனா இதுதான் கதி அப்படின்னு நம்ம கத்திய நீட்டும் போது ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா அவ ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறா. லார்ட் ஷேடோ என்ன காப்பாத்த வந்துட்டீங்களா நம்ம பாக்குறா. இவளோட கை எப்படி திரும்ப வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்ட்டால ஷாக் ஆகுறான். லார்ட் ஷேடோ எனக்கு அவரோட பவரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவனை வெட்டி கொள்றா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அடிப்பட்ட மத்த 2 ஆளுங்களையும் ஹீல் பண்றான். லார்ட் ஷேடோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நம்ம ஹீரோ கொண்டு அந்த திருடனுங்க அந்த மலையில ட்ரெஷர் இருக்குன்னு பேசிட்டு இருந்திருப்பானுங்க. இங்க இருந்த ட்ரெஷர் ஐ மீன் ரோயின்ஸ் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், முக்கியமான விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணும் மை லார்ட், அவங்க வந்து அந்த கீயை எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ட் ரோஸ் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவங்க அம்மாவை தான் அவ காப்பாத்த ட்ரை பண்ணா, அதுக்கு பதிலா துரோகம் கிடையாது, நீ ஓவரா பேசுறப்பா 559 அப்படின்னு சொல்லவோ 559 ஒருவேளை எம்ப்ளாயி ஐடி நம்பரா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அவங்க என்ன கீயை எடுத்து போயிட்டாங்க, ஒருவேளை மீட்சுகோஷி கம்பெனி கதவோட சாவியா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது பிரின்சஸ் ரோஸ்கோ பார் பாஸ்கட்கோ கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை நம்ம ஹீரோ பாக்குறான். ரோஸ் இப்படி துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். லார்ட் ஷேடோ அவளுக்கு சரியான படிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி 559 ஹாப்பி ஆகுறா. நேரா நம்ம ஹீரோ இப்போ ரோஸ் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறா. ரோஸ் உங்க அப்பாவை நீ கொன்னதே கிங்டம் உனக்கு வேணுங்கிறதுக்காக தானே, இப்போ எதுக்காக அந்த கனவை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி உனக்கு கிங் ஆகுவேன், ஸோ உன் லட்சியத்தை நீ எப்படி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. திருடனுங்க ட்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு தான் நம்ம ஹீரோ மவுண்டைன் பக்கமா வந்திருப்பான். அப்படி வந்ததுல தான் 559 நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருக்கான். ரோஸ் உண்மையா எதுக்காக அவங்க அப்பாவை கொன்னாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாது. கிங்டம் அவளுக்கு வேணும் போல, அதான் அவங்க அப்பாவை கொண்டுட்டா நம்ம ஹீரோவா தப்பா புரிஞ்சுக்கிறான். அவளையே பேசாம கிங் ஆக்கிடுவோம், அவ பெரிய ஈவலா மாறினதுக்கு அப்புறம் எமினன்ஸின் ஷேடோவா வந்து அவ கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ ரோஸை தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.